பெண்ணை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க மறுத்த மூதாட்டிக்கு நேர்ந்த கொடூரம். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பேரன் பேத்தி மூதாட்டி மூவரையும் தீக்கிரையாக்கிய சம்பவம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல பொதுவக்குடியை சேர்ந்தவங்க 55 வயசான குருவம்மாள். இவங்க அதே ஊர்ல இருக்கிற தென்னந்தோப்புல வேலை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட மகளான வனிதாவுக்கு கார்த்திக் அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்திருக்கு. குரு அப்படின்ற 15 வயசு மகனும் 12 வயசான திவ்யதர்ஷினி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. கணவர் கார்த்திக் பிரிஞ்சு போன நிலையில வனிதா வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வெளிநாடு போனதா கூறப்பட்டிருக்கு. 2 குழந்தைகளும் பாட்டி குருவம்மாள் கிட்ட வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குருவம்மாளோட தென்னந்தோப்புல வேலை பார்த்துக்கிட்டு வந்த 55 வயதான ஆறுமுகம் அப்படிங்கிறவரு வனிதாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டு வற்புறுத்தி இருக்காரு. இந்த நிலையில வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்ட வனிதா வெளிநாடு போன ஆத்திரத்துல தென்னந்தோப்புல இருக்கிற வீட்டுல குருவம்மாள் தன்னோட பேரன் மற்றும் பேத்தியோட சேர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. வனிதாவை திருமணம் செஞ்சு கொடுக்காத ஆத்திரத்துல ஆறுமுகம் குருவம்மாள் மற்றும் அவங்களோட பேர குழந்தைகள் மேல பெட்ரோலை ஊற்றி தீ பத்த வச்சிருக்காரு. இதுல 3 பேருமே பலத்த தீ காயம் அடைஞ்சிருக்காங்க. குருவம்மாள் பரமக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க. சிறுமி திவ்யதர்ஷினி மதுரை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க. படுகாயம் அடைஞ்ச குரு மதுரை அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆறுமுகம் பொதுவக்குடி கிராமத்துல இத முடிவு எடுத்ததா கூறப்படுது. சம்பவம் பத்தி யமனேஸ்வரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. 2வது திருமணம் செய்து தர மறுத்த பெண்ணோட தாய் மற்றும் குழந்தைகள் மேல பெட்ரோல் ஊற்றி தீ வச்சது சிறுமி உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து புலி, சிறுத்தை, யானை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அப்பப்போ மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல நுழையிறது வழக்கமா நடக்கிறதா இருக்கு. இதனால அப்பப்போ பொதுமக்கள் பயங்கர அச்சத்துல ஆழ்ந்துட்டு வராங்க. இந்த சூழல தான் கல்லிடைக்குறிச்சி பகுதியில அதிகாலை பொழுதுல கரடி ஒண்ணு உலா வந்திருக்கு. இத பார்த்த ஒருத்தர் தன்னுடைய வேட்டியை அப்படியே மடிச்சு கட்டிட்டு தலை தெறிக்க ஓடுறாரு. பின்னாடியே கரடி ஊருக்குள்ள வலம் வருது. பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல் தெரு உட்பட வீரப்பர் தெரு, முதலேபுரம் வழியா இந்த கரடி போயிருந்திருக்கு. கரடியை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை காட்டுப்பகுதிக்கு விரட்டி அடிச்சிருந்திருக்காங்க. அப்படி கரடி அங்கிருந்து போகும்போது முதியவரை தாக்குனதா சொல்லப்படுது. வாகனங்களையும் சேதப்படுத்தினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் வனசருகர் நித்யா தலைமையிலான வனத்துறையினர் அங்க வந்து ஊருக்குள்ள புகுந்த கரடியை தேடும் பணியில ஈடுபட்டு வராங்க. பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழலும் பதட்டமான சூழலும் நிலவிட்டு வருது.